வணக்கம். ரிஷப ராசி நேயர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். உழைப்பால் வெற்றி காணும் ரிஷபராசி நேயர்களே, ஆகஸ்ட் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பது யோகம்தான். பொருளாதார நிலை உயரும். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து முக்கிய காரியங்கள் முடிய வழிவகுத்து கொடுப்பார்கள். குரு பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்கள் கூட இப்பொழுது சிறப்பாக நடைபெறும். மங்கள ஓசை மனையில் கேட்கவில்லையே என்று ஏங்கியவர்களுக்கு மகிழ்ச்சியடையும் விதத்தில் கல்யாண வாய்ப்புகள் கைகூட போகின்றது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அகலும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வர். சொத்துக்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் ஆபரண சேர்க்கையும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு அணிந்து அழகு பார்க்கும் சூழ்நிலை உருவாகலாம். வெளிவட்டார பழக்கம் விரிவு அடையும். வீடு வாங்கும் யோகம் உண்டு. வெளிநாட்டு அழைப்புகளை ஏற்றுக்கொள்பவர்கள் சுய சாதகத்தை ஒருமுறை ஆராய்ந்து பார்த்து கொள்வது நல்லது. ராகு கேதுக்களின் பெயர்ச்சியும் இம்மாதத்தில் நடைபெற இருக்கிறது. பின்னோக்கி நகரும் இந்த இரண்டு கிரகங்களும் ஒருவரது ஜாதகத்தில் பலம் தரும் இடத்தில் அமர்ந்து அதன் திசாபுத்திகள் நடைபெறுமேயானால் மிதமிஞ்சிய பொருளாதாரம் வந்து சேரும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை பரிசீலனை செய்யப்படாமலேயே கிடைக்கும். 3இல் ராகுவும் 9இல் கேதுவும் வருகிறார்கள். எனவே வழக்குகளில் வெற்றி கிடைக்கவும், வாய்ப்புகளில் வரும் தடை அகலவும் அனுகூல ஸ்தலங்களில் சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. சிம்ம ராசிக்கு புதன் செல்ல போகிறார். தன பஞ்சமாதிபதி 4இல் சஞ்சரிக்கும் பொழுது தனவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதே நேரத்தில் புதன் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. சிம்மத்தில் புதன் வக்ரம் பெறுகிறார். அதன் பிறகு கடகத்தில் புதன் வக்ரம் பெறுகிறார். எந்த இடத்தில் அவர் வக்ரம் பெற்றாலும் தனாதிபதியாக புதன் விளங்குவதால் வக்ர காலத்தில் பண பற்றாக்குறை ஏற்படும். ஒரு சிலர் கைமாற்று வாங்கும் சூழ்நிலை உருவாகும். தேவைகள் அதிகரிக்கும். சேமிப்பு கரையும். நெருங்கிய உறவினர்களால் பிரச்சனைகள் உண்டாகக்கூடும். இது போன்ற நேரத்தில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. சிம்மத்தில் இருந்து கடகத்திற்கு ராகு செல்கிறார். அதே நேரத்தில் கும்பத்தில் இருந்து கேது மகரத்திற்கு செல்கிறார். சகாயஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது ஒரு சில காரியங்களில் வெற்றி கிடைக்கும். குறிப்பாக விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து சேருவர். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகலும். 3ஆம் நபர் ஒருவர் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பர். மேலும் கேது 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல. பங்காளி பகை அதிகரிக்கும். ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். கொடுத்து உதவும் எண்ணம் மேலோங்கும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் தாய்நாடு திரும்பும் சூழ்நிலை உருவாகும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமாக விளங்கும் சனி வக்ர நிவர்த்தியாகிறார். அதன் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. எனவே சுப விரயங்கள் அதிகரிக்கும். தொல்லை தந்தவர்கள் விலகுவர். துணிவும் தன்னம்பிக்கையும் உயரும். தொழில் முன்னேற்றம் உண்டு. பாக பிரிவினைகள் இழுபறி நிலையில் இருக்கும். வெள்ளிதோறும் தெற்கு நோக்கிய அம்பிகை வழிபாடு நல்லது. பெண்களுக்கான சிறப்பு பலன்கள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வளர்ச்சி கூடும். வருமானம் பெருகும். தாய் வழி ஆதரவு தடையின்றி வந்து சேரும். கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கட்டிட பணி தொடரும். பிள்ளைகளின் கல்வி நலன் கருதி எடுத்த முயற்சி கைகூடும். அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்கும் சூழ்நிலை உருவாகும். அலுவலகத்தில் கூட எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். புதனின் வக்ர நிவர்த்தி காலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமுடன் நடந்து கொள்வது நல்லது. ராகு கேதுக்களுக்குரிய பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலம் தேக நலன் சீராகும். செல்வ நிலை உயரும். ஆடி வெள்ளியில் அம்பிகை வழிபாடு ஆனந்த வாழ்வை அமைத்து கொடுக்கும். மேலும் வளம் தரும் நாட்கள் ஆகஸ்ட் 7, 8, 11, 12, 22, 23, 26. மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆனந்தா நீலம். மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.